எடுத்துக்காட்டு 3 எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ முதல் கணக்கு 2வது கணக்குல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 4 இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு லாபம் வருதா நட்டம் வருதான்னு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டாங்க. லாபமா நட்டமா அப்படின்னு கண்டுபிடிங்கன்னு கேட்டாங்க. அப்படி கேட்டபொழுது இறுதி முதல், எடுப்புகள், கூடுதல் முதல், தொடக்க முதல், இது 4 இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துட்டு நம்மள லாப நட்ட அறிக்கை போட சொன்னாங்க. இந்த லாப நட்ட அறிக்கை போட்டு நம்ம லாபம் வந்துச்சா நட்டம் வந்துச்சா அப்படின்னு சொல்லி கடைசியா எழுதி கண்டுபிடிச்சோம். இப்போ 3வது கணக்குல என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா அவங்க நடுவுல ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாம லாபம் வந்துதா நட்டம் வந்துதா அப்படிங்கறத அவங்களே கொடுத்துட்டு நடுவுல ஒரு இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகுது, அது என்னன்றத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கணக்கை வாசிக்கிறேன், கவனிங்க. எடுத்துக்காட்டு 3. பின்வரும் விவரங்களில் இருந்து விடுபட்ட தகவலை கண்டறியவும். விவரம்: ரூபாய் 31/3/2019 அன்று இறுதி முதல் 1,90,000. அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் 50,000. அவ்வாண்டின் எடுப்புகள் 30,000. 1/4/2018 அன்று தொடக்க முதல் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. 31/3/2019 நாளோடு முடிவடையும் ஆண்டின் நட்டம் 40,000. போய் இந்த கணக்கை இந்த லாப நட்ட அறிக்கை மூலமாகவே போட்டுடலாம். ஆனா அதை மாணவர்கள் கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்றதுனால ஒரு படிவம் ஒண்ணு இருக்குது, அதை மாணவர்கள் எல்லாரும் அவசியம் தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ஈஸியா இந்த விடுபட்ட தகவலை கண்டறியறதுக்கு உதவுதுங்கிறதுனால அதுக்கு எளிய படிவம்னே பேர் கொடுத்துடலாம். எளிய படிவம்னு எழுதிட்டு நடுவில் ஒரு கோடு, இந்த பக்கத்துல விவரம் ரூபாய், விவரம் ரூபாய். இப்ப என்ன போடணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னாக்கா தொடக்க முதல், இந்த பக்கத்துல தொடக்க முதல், அப்படியே ஆப்போசிட் சைடு இறுதி முதல். இன்னொரு முதல் என்னது? கூடுதல் முதல். அதை தொடக்க முதலுக்கு கீழே கூடுதல் முதல் எழுதுங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு எடுப்புகள், இந்த பக்கத்துல லாபம், இந்த பக்கத்துல நட்டம். ரொம்ப ஈஸியா இதை ஞாபகம் வச்சுக்க முடியும். 3 விதமான முதல் கொடுத்துருக்காங்க கணக்குல. எடுத்த உடனே தொடக்க முதல். ஆனா லாப நட்ட அறிக்கையின்படி எழுதும்போது இங்க இறுதி முதல்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த எளிய படிவம் எழுதும்போது தொடக்க முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தொடக்க முதல், இறுதி முதல், கூடுதல் முதல், எடுப்புகள், லாபம், நட்டம். இப்போ இந்த கணக்கை பார்த்து இதுல என்னென்ன அமௌண்ட்ன்றத ஃபில் பண்ணலாமா? கணக்குல இறுதி முதல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1,90,000. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கூடுதல் முதல் 50,000. கூடுதல் முதல் எங்க எழுதியிருக்கோம்? இங்க இருக்கு. கூடுதல் முதலுக்கு நேரா 50,000. அடுத்தது எடுப்புகள் 30,000 கொடுத்துருக்காங்க. எடுப்புகள் இங்க எழுதியிருக்கோம், இதுக்கு நேரா 30,000. அடுத்தது தொடக்க முதல் கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டாங்க. இங்க தொடக்க முதல், இதுக்கு எதுவும் போட வேண்டாம். அடுத்தது 31/3/2019 நாளோடு முடிவடையும் ஆண்டினுடைய நட்டம் 40,000. நட்டம்னு இருக்கிற இடத்துல 40,000 எழுதிக்கணும். எந்த ஒரு கணக்குலையுமே நட்டம் வந்துச்சுனாக்கா லாபம் வராது, லாபம் வந்ததுனாக்கா நட்டம் வராது. அதனால நட்டம் கொடுத்துருந்தாங்கனாக்கா நட்டம் அமௌண்ட் எழுதிட்டு லாபங்கிறதுக்கு நேராக ஒரு ஹைஃபன் போட்டுக்கணும். லாபம் கொடுத்துருந்தாங்கனாக்கா லாபத்துக்கு நேராக அந்த அமௌண்ட்டை எழுதிட்டு நட்டத்துக்கு நேராக ஒரு ஹைஃபன் போட்டுருணும். இப்போ இங்க 3 அமௌண்ட்டுமே நம்மளுக்கு தெரியுது. இது அப்படியே நம்ம கூட்டி இங்க எழுதிக்க வேண்டியதுதான். இந்த படிவத்துக்கு நம்ம இருப்பு கட்டுறோம், பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்கிறோம். 4 ஸ்தானத்திலையுமே 0. 9 3 கூட்டினோம்னாக்கா 12, 12 4 கூட்டணும்னாக்கா 16க்கு 6, மிச்சம் 1, 1 கூட்டணும்னாக்கா 2. 2,60,000 அப்படின்னு சொல்லி டோட்டல் வந்திருக்கு. இந்த அமௌண்ட்டை ஒர்க்கிங் சைட்ல எடுத்து 2,60,000 சொல்லி எழுதிட்டு இந்த பக்கத்துல எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா ஒரே ஒரு அமௌண்ட் தான் இருக்கு, 50,000 இருக்குது. அந்த 50,000 கொண்டு வந்து இங்க எழுதி மைனஸ் பண்ணணும். நாலு ஸ்தானத்துலையும் 0. 6ல இருந்து 5 போயிடுச்சுனாக்கா 1, 2ல இருந்து 0 போயிடுச்சுனாக்கா 2. பேலன்சிங் ஃபிகரா கிடைக்கக்கூடியது 2,10,000. அதுதான் நம்மளுடைய ஆன்சர். தொடக்க முதல் 2,10,000. இப்போ இந்த பக்கம் கூட்டினாலும் அதே 2,60,000 தான் வரும்.
2,60,000. 2,10,000 50,000 கூட்டணும்னாக்கா 2,60,000. இந்த படிவம் போட்டாலுமே உங்களுக்கு 2 மார்க்ஸோ 3 மார்க்ஸோ இந்த அமௌண்ட் என்னவோ அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. ஆனாலும் நம்ம அந்த லாப நட்ட அறிக்கை படிவத்தையும் போட்டுடலாம். இந்த லாப நட்ட அறிக்கை போடும்பொழுது இப்போ எல்லாமே நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. இந்த 4 இன்ஃபர்மேஷன் அப்புறம் வந்து நடுவில் விடுபட்டு போன தொடக்க முதலையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இனிமே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால இங்கே உள்ள அமௌண்ட் எடுத்து அப்படியே அங்கே எழுத வேண்டியதான். பிளஸ் மைனஸ் பண்ணும்போது கரெக்டா வருதான்னு மட்டும் பார்த்தா போதும். இறுதி முதல் எவ்வளவு? 1,90,000. எடுப்புகள் எவ்வளவு? 30,000. லாப நட்ட அறிக்கைப்படி இறுதி முதலோட எடுப்புகளை என்ன செய்யணும்? கூட்டணும். 4 ஸ்தானத்திலையும் 0 0 போட்டாச்சு. 9ஐயும் 3ஐயும் கூட்டணும்னாக்கா 12. 12க்கு 2 மிச்சம் 1. 1ஐயும் கூட்டணும்னாக்கா 2. இந்த அமௌண்ட்டுக்கு நேரா நம்ம எப்பவுமே எதையுமே எழுத மாட்டோம். கழிக்க கூடுதல் முதல். கணக்குல கூடுதல் முதல் வந்து 50,000. கூடுதல் முதல் என்ன செய்யணும்? கழிக்கணும். 4 ஸ்தானத்திலையுமே 0. இங்க 12லேருந்து 5 போயிடுச்சுனாக்கா 7. இங்க 1 தான் இருக்கும். இந்த 1 வந்து அப்படியே 1,70,000 வந்து சரி கட்டப்பட்ட இறுதி முதல். தொடக்க முதல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 2,10,000. அதை அப்படியே எழுத வேண்டியது. 2,10,000. நம்ம எப்போதுமே சொல்லியிருக்கோம், இந்த சரி கட்டப்பட்ட இறுதி முதல் சின்ன நம்பராகவும் இந்த தொடக்க முதல் வந்து பெரிய நம்பராகவும் இருந்தனாக்கா வரக்கூடியது நட்டம் தான். அப்போ இந்த 2,10,000லேருந்து அந்த மேல உள்ள சின்ன நம்பரான 1,70,000 வந்து மைனஸ் பண்ணணும். இது செக்கிங்காக தான். நீங்க அப்படியே போட்டீங்கன்னாலும் கணக்கு கரெக்ட் தான். 11லேருந்து 7 போயிடுச்சுனாக்கா 4. இங்க 1 தான் இருக்கும். 1லேருந்து 1 போயிடுச்சுனாக்கா 0. அப்போ கணக்குல அவங்க கொடுத்த அந்த ஆண்டினுடைய நட்டம் 40,000 கரெக்டா வருதா? அப்போ இங்கே அவ்வளவுதான். அவங்க கேட்ட தொடக்க முதல் 2,10,000 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. லாப நட்ட அறிக்கையும் போட்டாச்சு.